அது ஆகஸ்ட் 9, 1925 உத்தரப்பிரதேசத்துடைய அந்த மாலை நேரம். அங்க இருக்கிற சகஜான்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல எப்பவும் போல பயணிகள் ஏறிட்டு இருக்காங்க. அங்க நின்னுட்டு இருந்த அந்த நம்பர் 8 பேசஞ்சர் ட்ரெயின் கிளம்புறதுக்கு சிக்னல் கிடைச்ச உடனே நான் கிளம்ப போறேன் அப்படின்னு பயணிகளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிற மாதிரி ஒரு நீளமான விசில் சத்தத்தை எழுப்ப ஆரம்பிக்குது. என்ஜின்ல இருந்து கரும்புகையை கக்கிட்டு மெதுவா அந்த ஸ்டேஷனை விட்டு நகர ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அந்த ட்ரெயின் அன்னைக்கு போய் சேர வேண்டிய இடம் லக்னோ. அப்படி போய் ரீச் ஆகிறதுக்கு குறைஞ்சது 5 to 7 மணி நேரங்கள் ஆகும். சோ அந்த ட்ரெயின்குள்ள இருந்த சில பேசஞ்சர்ஸ் அன்னைக்கு வேலை பார்த்த அசதியில அப்படியே கண்ணை சந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சில பேர் ஜன்னல் வழியா வர்ற அந்த சில்லுன்னு இருக்கிற காத்தை ரசிச்சுக்கிட்டே தங்களுடைய வாழ்க்கையை பத்தி யோசிச்சுட்டு மெய் மறந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் மெதுவா சூரியனும் மறைய ஆரம்பிக்குது. இருள் அந்த இடத்தையே முழுசா ஆக்கிரமிக்குது. ஒரு அமைதியான பயணம், சில்லுன்னு காத்து, நிம்மதியான தூக்கம் அப்படின்னு இப்படி மெய் மறந்து போயிட்டு இருந்த அந்த மக்களுக்கு அப்ப தெரியாது அவங்க அன்னைக்கு ஆரம்பிச்சது ஒரு சாதாரணமான பயணம் இல்ல, அது இந்தியாவுடைய தலையெழுத்தையே மாத்த போற ஒரு வரலாற்று பயணம் அப்படின்னு. எஸ், இந்தியாவுடைய வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்த்தோம் அப்படின்னா சுதந்திர போராட்டங்கள், அதுல உயிர் தியாகம் செஞ்ச பல தலைவர்கள் அப்படின்னு நிறைய கதைகள் இருக்கும். திரு சுபாஷ் சந்திர போஸ், பகத் சிங், காந்தி, நேரு அப்படின்னு இவங்க எல்லாத்தையுமே நமக்கு நல்லாவே தெரியும். பட் நமக்கு தெரியாத எத்தனையோ வீரர்கள் நம்ம இந்திய நாட்டுடைய சுதந்திரத்திற்கான வழியை செதுக்கி கொடுத்திருக்காங்க. அப்படி நமக்கு கிடைச்ச இந்த சுதந்திரத்துல ஒரு பெரிய பங்கு வகிச்சது இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ட்ரெயின் சம்பவம் தான். நான் பெட் கட்டி சொல்றேன், நிறைய பேருக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்காது. பட் இதுதான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான புள்ளியா இருந்திருக்கு. பட் சுதந்திரம் அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு சாதாரண போராட்டமோ இல்ல தாக்குதலா இருக்கும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது ஒரு தரமான ட்ரெயின் ராபரி கேஸ். நம்ம சேனல்ல எத்தனையோ ராபரி கேசஸ் பார்த்திருப்போம். பட் இந்த கேஸ் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். பிகாஸ் இந்த ஹெய்ஸ்ட பண்ணவங்களுக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே ஒரு நினைவு சின்னம் வச்சிருக்காங்க, ஒரு மெமோரியல் அமைச்சு வச்சிருக்காங்க. கேட்கறதுக்கே வித்தியாசமா இருக்குல்ல. சோ இப்ப எப்படி அந்த ட்ரெயின்ல கொள்ளை நடந்துச்சு, இதுல எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க, எதனால இன்னைக்குமே இந்த ட்ரெயின் ராபரியில ஈடுபட்டவங்கள ஒரு ஹீரோ மாதிரி மக்கள் பாக்குறாங்க. 1925 கிட்டத்தட்ட கரெக்டா 100 வருடங்களுக்கு முன்னாடி மொத்த இந்தியாவையுமே அதிர வச்ச, அப்பிருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டையே கதிகலங்க வச்ச அந்த சென்சேஷனலான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். இந்த வீடியோவோட எண்ட்ல இந்த கேஸுடைய ரொம்பவே ஷாக்கிங்கான டீடைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஆரம்பத்துல இந்த பிரிட்டிஷ்காரங்க நம்மளுடைய நாட்டுக்குள்ள வெறும் பிசினஸ் பண்ண தான் வந்தாங்க. பட் நம்ம கிட்ட இருந்த செல்வத்தையும் வளத்தையும் பார்த்தவங்களுக்கு ஆசை வந்துருச்சு. மெதுவா நம்மளுடைய நாட்டையே ஆக்கிரமிச்சு 1858 மொத்த இந்தியாவையுமே அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. நினைச்சு பாருங்க ஸ்ரீ, நம்மளுடைய சொந்த நாட்டுல நம்மளையே அடிமையாக்கி வரி அப்படிங்கிற பேர்ல நம்ம மக்களுடைய பணத்தை சுரண்ட ஆரம்பிச்சாங்க. ஒரு சின்ன எதிர்ப்பு வந்துச்சு அப்படின்னா கூட ஆடு மாடுகளை அடிக்கிற மாதிரி நம்மளுடைய
நம்மளுடைய மக்களை அடிச்சு சித்திரவதை பண்ணாங்க. சொந்த நாட்டிலேயே நிம்மதியா மூச்சு கூட விட முடியாத ஒரு நிலைமையில நம்மளுடைய மக்கள் இருந்தப்பதான் இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு கொடூரமான சட்டத்தை போட்டாங்க. அதுதான் 1919 வந்த ரவுலாத் ஆக்ட். இந்த சட்டப்படி பிரிட்டிஷுடைய போலீஸ் எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாம ஜஸ்ட் உங்க மேல ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா யாரை வேணாலுமே அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட முடியும். அது மட்டும் இல்ல STI, எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனுமே இல்லாம உங்களுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சு சர்ச் பண்ணவும் முடியும். யோசிச்சு பாருங்க, காரணமே இல்லாம யாரோ ஒருத்தன் உங்களுடைய வீட்டுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே நோண்டுனா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். அப்படிதான் நம்மளுடைய மக்களுக்குமே கோபம் வந்துச்சு. பட் நம்மளுடைய மக்கள் பண்ணது சத்தம் போட்டு பண்ண ஆர்ப்பாட்டம் இல்ல STI, அது ஒரு அமைதியான போராட்டம். பட் நாங்க கொண்டு வந்த சட்டத்தை நீங்க எப்படி எதிர்க்கலாம் அப்படின்னு கோவப்பட்ட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அந்த போராட்டத்தில் கலந்துகிட்ட மக்கள் மேல ஈவு இறக்கமே இல்லாம கன் ஃபயர் பண்ணாங்க. அதுதான் நம்மளுடைய இந்திய வரலாற்றுடைய கருப்பு பக்கம். நீங்க எல்லாருமே சின்ன வயசுல சோசியல் சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க, அமிர்தசரஸ்ல நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் ஒவ்வொரு இந்தியனுக்குள்ள இருந்த அந்த சுதந்திர நெருப்பு எரிய ஆரம்பிச்சது. இது அவங்க நாடு இல்ல, நம்ம நாடு அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. இதுக்கு அப்புறமா தான் 1920 மகாத்மா காந்தி நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், அதாவது ஒத்துழையாமை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. கிட்டத்தட்ட 2 வருஷம் இந்த இயக்கம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை திணற வச்சது. அவ்வளவுதான், சீக்கிரமே சுதந்திரம் கிடைச்சிரும் அப்படின்னு எல்லாருமே நம்பினப்பதான் பிப்ரவரி 4, 1922 உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற சௌரிசாரா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு. எஸ், அங்க அமைதியா போராட்டம் பண்ணிட்டு இருந்த மக்கள் மேல போலீஸ் கன் ஃபயர் பண்ணாங்க. இதுல கோபமான மக்கள் அங்கிருந்த போலீஸ் ஸ்டேஷன் ஒனுக்கு தீ வச்சிட்டாங்க. அப்படி தீ வச்சதுல 22 போலீஸ்காரங்க இறந்து போனாங்க. சோ இப்படி ஒரு வன்முறை சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு காந்திக்கு தெரிய வந்ததுமே அவரு ரொம்பவே அப்செட் ஆகி உடனடியா இந்த இயக்கத்தை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. பட் காந்தி இப்படி சஸ்பெண்ட் பண்ணது, அவர் எடுத்த இந்த முடிவு எல்லாருக்குமே பிடிச்சிருக்காது இல்லையா? காந்தியுடைய இந்த முடிவு புரட்சி பண்ணிட்டு இருந்த எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. குறிப்பா ராம் பிரசாத் பிஸ்மில், அஸ்பகுல்லா கான், சச்சீந்திரநாத் சன்யால் மற்றும் சந்திரசேகர் ஆசாத், இவங்க எல்லாருமே இனி அஹிம்சை வழியில போனா வேலைக்கு ஆகாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த முடிவுடைய வெளிப்பாடு தான் 1924 உருவான HRA, ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு புதிய புரட்சி படை. இந்த HRA படைய முன்னாடி நின்று வழி நடத்தினது யாரு அப்படின்னு பார்த்தா அவருதான் ராம் பிரசாத் பிஸ்மில். இவர் வெறும் போராட்டக்காரர் மட்டும் இல்ல STI, ஒரு மிகச்சிறந்த கவிஞர். அவருடைய அக்னி கவிதைகள் மூலமா எத்தனையோ இளைஞர்களுடைய மனசுல சுதந்திர நெருப்பை பத்த வச்சாரு. அவருடைய அந்த தலைமை பண்பை பார்த்தே நிறைய பேரு அவர் கூட வந்து சேர்ந்தாங்க. HRA ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே அலகாபாத், கான்பூர், லக்னோ அப்படின்னு பல இடங்கள்ல அவங்களுடைய ரகசிய தளங்களை, சீக்ரெட் பேசஸ் ஓபன் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, கொல்கத்தா பக்கத்துல பாம் தயாரிக்கிற யூனிட் கூட ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறமா காந்தியுடைய அஹிம்சை வழியை விமர்சிச்சோம், ஆயுதம் ஏந்தி போராடுறது தான் இனி சரி வரும் அப்படின்னு சொல்லியும் ஒரு ரகசிய அறிக்கையை, ஒரு பேம்ப்ளெட்டை எல்லா புரட்சியாளர்களுக்குமே அனுப்புனாங்க. பட் இங்கதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. அவங்களுடைய கெட்ட நேரமோ என்னமோ அந்த ரகசிய அறிக்கை பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் உடைய கையில மாட்டிக்கிச்சு. அமைதியா போராடுறப்பவே சுட்டு தள்ளினவங்க இப்ப இவங்க நம்மளுக்கு எதிரா ஆயுதம் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சா சும்மா விடுவாங்களா? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பயந்து போய் எல்லா இடத்துலயுமே சோதனை ஆரம்பிச்சாங்க. அதுல HRA உடைய முக்கியமான தூண்களான சச்சீந்திரா மற்றும் ஜோகேஷ் அட்டார்ஜி, இவங்க 2 பேருமே அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. இதனால HRA உடைய மொத்த பொறுப்புமே ராம் பிரசாத் உடைய கைக்கு வருது. ஒரு பக்கம் கவர்மெண்ட் இவங்களை முடக்க பார்க்க, இன்னொரு பக்கம் HRAக்கு பண பிரச்சனை வாட்ட ஆரம்பிக்குது. ஒரு ரகசிய படையை நடத்தணும் அப்படின்னா சாதாரண விஷயமே STI, அந்த படைக்கு ஆயுதம் வாங்கணும், அந்த படையில் இருக்கிற ஆட்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், இது எல்லாத்துக்குமே பணம் வேணுமே. சோ ராம் பிரசாத் நிறைய கடன் வாங்கி பார்க்கறாரு. ஆனா மக்கள் பணம் கொடுக்கிறதுக்கு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் புரட்சியாளர்களுக்கு பணம் கொடுக்கிறது தெரிஞ்சது அப்படின்னா பிரிட்டிஷ்காரன் உடனடியா தூக்குல போட்டுருவான் அப்படிங்கிற ஒரு பயம். இதனால வேற வழியே இல்லாம ராம் பிரசாத் ஒரு கசப்பான முடிவு எடுக்கிறாரு. அதுதான் சில பணக்கார வியாபாரிகள் கிட்ட கொள்ளையடிக்கிறது. ஆனா அப்படி செஞ்சு கிடைச்ச பணம் அவங்க எடுக்கிற ரிஸ்க்கு ஒரு பிரயோஜனமுமே இல்லை. அது மட்டும் இல்ல, சுதந்திரத்திற்காக போராடுறவங்க இப்படி திருடுறாங்களே அப்படின்னு HRA உடைய பேரும் டேமேஜ் ஆகுது. சோ இனி இதை பண்ணக்கூடாது அப்படின்னு ராம் பிரசாத் யோசிச்சுட்டு இருந்தப்பதான் அந்த சம்பவம் நடக்குது.
ஒரு நாள் ஷாஜகான்பூர்ல இருந்து லக்னோவுக்கு ராம் பிரசாத் ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு. லக்னோ ஸ்டேஷன் வந்ததுமே அங்கிருந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த ட்ரெயினுடைய கார்டு கிட்ட ஒரு பெரிய பேக் கொடுக்கறாரு. அதை வாங்கின அந்த கார்டும் அவருடைய கேபின்ல இருந்த ஒரு பெரிய இரும்பு பெட்டிக்குள்ள அதை வைக்கிறாரு. அது என்ன அப்படின்னு விசாரிச்சு பார்த்தப்பதான் தெரியுது, அது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்மளுடைய இந்திய மக்கள் கிட்ட இருந்து வலுக்கட்டாயமா வசூலிச்ச வரி பணம் அப்படிங்கிறது. அதுவும் அந்த பெட்டி இறக்கி வைக்கும் போது பார்த்தா அது ஒழுங்கா லாக் கூட பண்ணல அப்படிங்கறத கவனிக்கிறாரு. இத பார்த்த அடுத்த செகண்ட் ராம் பிரசாத்துடைய மனசுக்குள்ள ஒரு மின்னல் மாதிரி ஐடியா வருது. இந்த பணம் இந்திய மக்களோடது, பிரிட்டிஷ்காரனோடது கிடையாது. இத கைப்பற்றினா நம்ம புரட்சிக்கு தேவையான பணமும் கிடைக்கும், அதே சமயம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய மனசுல ஒரு மரண பயத்தை விதைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அந்த நிமிஷத்திலிருந்து ராம் பிரசாத் ஒரு டிடெக்டிவா மாறினாரு. அந்த ட்ரெயின் எப்ப வரும், எந்த ரூட்ல போகும், எத்தனை கார்ட்ஸ் அதில் இருப்பாங்க, அந்த பெட்டிக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கு, இப்படி ஒண்ணு விடாம எல்லா தகவலையுமே ரகசியமா சேகரிக்கிறாரு. எல்லா டேட்டாவுமே கையில கிடைச்ச உடனே ஷாஜகான்பூர்ல ஒரு சீக்ரெட் மீட்டிங்கை அரேஞ்ச் பண்றாரு. அங்க வந்த HRA மெம்பர்ஸ் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி ஒரு பக்காவான பிளானை போடுறாரு. பிளான் இதுதான், எல்லாருமே தனித்தனி குரூப்பா பிரிஞ்சு ஷாஜகான்பூர் ஸ்டேஷன்ல அதே ட்ரெயின்ல ஏறணும். ட்ரெயின் கரெக்டா ஆள் நடமாட்டம் இல்லாத கக்கோரி கிராமத்துக்கிட்ட வரும்போது எமர்ஜென்சி செயினை இழுத்து ட்ரெயினை நிறுத்தணும். வண்டி நின்னதுமே நேரா கார்டுடைய கேபினுக்கு போய் அங்க இருக்கிற பெட்டியை தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிரணும். இதுதான் நம்மளுடைய பிளான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. பட் அப்படி பிளானை சொல்லி முடிச்சப்ப சந்திரசேகர் ஆசாத் ஒரு செம லாஜிக்கலான கேள்வியை கேட்கிறாரு. சப்போஸ் நம்ம ட்ரெயினுடைய செயினை இழுத்துமே ட்ரெயின் நிக்கல அப்படின்னா என்ன பண்றது, பிளான் சொதப்பெரும் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. ராம் பிரசாத் இதை கேட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, அப்போ நம்ம ஒரே டீமா ஏறாம வேற வேற கம்பார்ட்மெண்ட்ல ஏறிடலாம். ஒரு டீம் இழுத்து நிக்கல அப்படின்னா அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற டீம் செயினை இழுங்க, அப்ப கண்டிப்பா வண்டி நின்னுதான் ஆகணும் அப்படின்னு ஒரு மாசான ஐடியாவை கொடுக்கிறாரு. முதல்ல இந்த ரிஸ்க பார்த்து சில பேர் தயங்கினாலுமே ராம் பிரசாத்துடைய அந்த உணர்ச்சி மிக்க பேச்சு அவங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்குது. பட் அங்கிருந்த அஸ்பகுல்லா கான் மட்டுமே ரொம்பவே அமைதியா இருக்காரு. அவரை பார்த்த ராம் பிரசாத் என்னாச்சு அஸ்பக் அப்படின்னு கேட்கும்போது அஸ்பக் ஒரு கண்டிஷனை போடுறாரு. அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய நோக்கம் பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருக்கிற நம்ம மக்களுடைய வரி பணத்தை எடுக்கிறது மட்டும்தான். சோ இந்த மிஷன்ல ஒரு இந்தியனுடைய உயிருக்கு கூட எந்த ஒரு ஆபத்துமே வந்துடக்கூடாது, அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே ராம் பிரசாத்தும் ரொம்பவே நெகிழ்ந்து போயிட்டாரு. சோ இப்ப இந்த மிஷனுக்கான 10 போர் வீரர்கள் செலக்ட் செய்யப்படுறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இதுல இருக்கிற ஆபத்து என்ன அப்படின்னு. மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒன்னு ஆயுள் தண்டனை, இல்ல அப்படின்னா தூக்கு தண்டனை. தப்பிச்சாலுமே காலம் முழுக்க தலைமறைவா தான் வாழணும். பட் சாவ கூட ஒரு சாதனையா நினைச்ச அந்த 10 பேருமே நம்ம செய்வோம் அப்படின்னு இதுல இறங்குறாங்க. அப்படி அந்த காரியத்துக்கு அவங்க குறிச்ச நாள் தான் ஆகஸ்ட் 9, 1925. நாள் சாயங்காலம் ஷாஜகான்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு வித்தியாசமான மூவ்மெண்ட் நடக்குது. அங்க பாக்குற யாராலையுமே எதையுமே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த 10 புரட்சியாளர்களுமே ஆளுக்கு ஒரு திசையிலிருந்து அங்க வர ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தரை ஒருத்தர் அங்க பார்த்து பேசிக்க கூட இல்ல. கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட ட்ரெஸ், நடக்கிற விதம் அப்படின்னு எல்லாமே ரொம்பவே சாதாரணமா இருக்கு. ஆனா அந்த 10 பேர்ல 4 பேர் அவங்களுடைய ட்ரெஸ்ஸுக்குள்ள துப்பாக்கிய ரொம்பவே ரகசியமா மறைச்சு வச்சிருக்காங்க. மத்த பேசஞ்சர்ஸ் மாதிரி இவங்களுமே ட்ரெயினுக்காக வெயிட் பண்றாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே சரியான நேரத்திற்கு அந்த ட்ரெயினும் பிளாட்ஃபார்ம்குள்ள நுழைய ஆரம்பிக்குது. பிளான் படி எல்லாரும் வேற வேற கம்பார்ட்மெண்ட்ல ஏறி அங்க இருக்கிற எமர்ஜென்சி செயின் பக்கத்துல இருக்கிற சீட்லயே உட்கார ஆரம்பிக்கிறாங்க. இதுல ராஜேந்திரநாத் லஹரி, அஸ்பகுல்லா கான் மற்றும் சச்சீந்திர பக்சி இவங்க 3 பேர் மட்டும் செகண்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறாங்க. ஏன்னா ட்ரெயினை நிறுத்துற அந்த முக்கியமான செயின் புல்லிங் பொறுப்பு இவங்க 3 பேருடைய தான். மத்தவங்க எல்லாருமே நான் சொன்ன மாதிரி பேக்கப்புக்காக தான் அங்கங்க பிரிஞ்சிருக்காங்க. இப்ப ட்ரெயின் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி ஸ்டேஷனை விட்டு மெதுவா நகர ஆரம்பிக்குது. உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற ராம் பிரசாத் பிஸ்மில் கண்ணை மூடி ரொம்பவே சைலண்டா காயத்ரி மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது ஜஸ்ட் ஏதோ ஒரு மந்திரம் இல்ல, அவருடைய மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காக அவர் எடுத்த ஆயுதம். இப்ப ட்ரெயின் வேகம் எடுக்க ஆரம்பிக்குது. லக்னோவை ரீச் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. அவங்க பிளான் பண்ண மாதிரி கரெக்டா கக்கோரி அப்படிங்கிற கிராமத்துக்கிட்ட வரும் பொழுது ட்ரெயின்ல இருந்த அந்த அமைதி உடையது. சடனா ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்ல இருந்த டீம்ல இருந்தவங்க அவங்களுடைய அடையாளத்தை மறைக்கிறதுக்காக முகத்துல துணியை கட்டிக்கிறாங்க. ராஜேந்திரநாத் அங்கிருந்த எமர்ஜென்சி செயினை இழுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப
கீச் அப்படின்னு ஒரு பயங்கரமான சத்தத்தோட ட்ரெயின் நிக்க ஆரம்பிக்குது. அப்படி வண்டி நின்ன அடுத்த செகண்ட் ராம் பிரசாத் அவருடைய துப்பாக்கியை வெளியெடுக்கிறாரு. அவருடைய கூட்டாளிகள் வேக வேகமா என்ஜின் ரூம்குள்ள போய் அங்கிருந்த லோகோ பைலட்டை கன் பாயிண்ட்ல மிரட்டி கண்ட்ரோலை எடுத்துக்கிறாங்க. இப்ப துப்பாக்கியை பார்த்ததுமே ட்ரெயின்ல இருந்த மக்கள் எல்லாருமே அலற ஆரம்பிக்கிறாங்க. நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது ஒரு கம்பார்ட்மெண்ட்ல மட்டும் நடக்கல. அந்த ட்ரெயின்ல இருக்கிற பாதி கம்பார்ட்மெண்ட்ஸ் இப்ப இவங்களுடைய கண்ட்ரோல் இருக்கு. மொத்தம் 10 பேர் அந்த ட்ரெயின் முழுக்கவே ஒரு நெட்வொர்க் மாதிரி பிரிஞ்சு நிக்கிறாங்க. இப்ப மக்கள் ரொம்பவே பயந்து போய் பேனிக் ஆகுறத பார்த்த ராம் பிரசாத் அவங்க கிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி ராம் பிரசாத் அந்த மக்கள் கிட்ட சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவங்கள அமைதியாக்குது. யாரும் பயப்படாதீங்க, நாங்க உங்ககிட்ட திருடுறதுக்கு வரல, நம்ம மக்களுடைய வரி பணத்தை பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து மீக்க தான் வந்திருக்கோம், சோ நீங்க பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னதுமே பேசஞ்சர்ஸ் அப்படி சைலண்ட் ஆகுறாங்க. இதுக்கப்புறமா தான் அந்த பணப்பெட்டி இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு கார்டு ஒரு இரும்பு பெட்டியை தன்னுடைய கையில ரொம்பவே இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு பயத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அந்த கார்டு இவங்களை பார்த்து சுதாரிக்கிறதுக்குள்ள அவரை பார்த்து துப்பாக்கியை காட்டி, அமைதியா நாங்க சொல்றத கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துமே வராது, ஒழுங்கா அந்த பெட்டியை விட்டுட்டு இந்த பக்கம் வாங்க அப்படின்னு மிரட்டுறாங்க. அந்த கார்டுமே பயத்துல தன்னுடைய கைகளை மேல தூக்கிட்டு ஓரமா நகர்ந்து வராரு. அந்த பெட்டி முழுக்கவே கவர்மெண்டோடைய வரி பணம் தான் இருக்கு. பட் அந்த இரும்பு பெட்டி ரொம்பவே வெயிட்டா இருக்கு. அவ்வளவு பெரிய இரும்பு பெட்டியை தூக்கிட்டு இங்கிருந்து தப்பிச்சு போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிரமமான ஒரு விஷயம். அதனால அதுக்குள்ள இருக்கிற பணத்தை மட்டும் நம்ம எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் அஸ்பகுல்லா கான் கீழிருந்து ஒரு பெரிய கல் எடுத்துட்டு வந்து அந்த பெட்டியுடைய பூட்டை உடைக்க ஆரம்பிக்கிறாரு. பட் எவ்வளவு ட்ரை பண்ணியுமே அந்த பூட்டை உடைக்கவே முடியல. இப்ப அவங்க அங்க நின்றுட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிடங்களும் பதட்டம் அதிகமாக ஆரம்பிக்குது. டைம் ஓடிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு யோசிச்ச அஸ்பக் அந்த கல்லை தூக்கி போட்டுட்டு ஒரு சுத்தியில் எடுத்து அவருடைய முழு சக்தியுமே பயன்படுத்தி அந்த பூட்டை உடைக்கிறதுக்கு போராடுறாரு. அண்ட் அதே நேரத்துல அவருடைய மத்த கூட்டாளிகள் ஒரு குறிப்பிட்ட டைம் கேப்ல அவங்களுடைய துப்பாக்கி எடுத்து வானத்தை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இது அவங்களுடைய பார்ட் ஆஃப் த பிளான் தான். இது ஒரு இல்யூஷன் மாதிரி. எதுக்காக அப்படின்னா ட்ரெயின் மாதிரி அதிக மக்கள் இருக்கிற இடத்துல சப்போஸ் ஒரு பேசஞ்சர்ஸ் இவங்களை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சா கூட மற்றவங்களும் அவங்க கூட சேர்ந்து அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இப்படி ஒரு பர்டிகுலர் டைம்ல ஷூட் பண்ணிட்டே இருக்கும்போது மக்களுடைய மனசுல இந்த குரூப் ரொம்பவே பெருசு போல வண்டி முழுக்கவே அவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல, இவங்க ட்ரெயின் முழுக்க பிரிஞ்சிருந்ததுனால நிஜமாவே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இந்த தந்திரம் சாதாரண மக்களை மட்டும் இல்ல, அந்த ட்ரெயின்ல இருந்த பல கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், போலீஸ் இவங்க எல்லாத்தையுமே பயப்பட வச்சது. சிச்சுவேஷன் இப்ப கம்ப்ளீட்டா இவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. செம கெத்தான பிளான் இது. பட் இங்கதான் அந்த எதிர்பாராத மரணம் நடக்குது. எல்லாமே பிளான் படி போயிட்டு இருந்தாலுமே அங்க ஒரு பெரிய விபரீதம் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா ரொம்ப நேரமா ட்ரெயின் ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்கிறதால அகமது அலி அப்படிங்கிற ஒரு பேசஞ்சர் ரொம்பவே பதட்டமாகறாரு. பிகாஸ் அவருடைய ஒய்ஃப் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க. சோ அவங்க சேஃபா இருக்காங்களா அப்படின்னு தெரியாம அந்த பயத்துல தன்னுடைய ஒய்ஃப் இருக்கிற இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவருக்கு அந்த ட்ரெயின்ல இப்படி ஒரு ராபரி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதே தெரியாது. சோ அந்த துப்பாக்கி சத்தம் கேட்க கேட்க அவருடைய ஒய்ஃபுக்கு ஏதோ ஆயிருமோ அப்படிங்கிற பயத்துல தான் அவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த பணப்பெட்டி இருக்கிற கேபினுடைய வாசல்ல பாதுகாப்புக்கு நின்னுட்டு இருந்த மன்மத்நாத் அகமத் தங்களை நோக்கி ஓடி வர்றத பார்த்து இவங்களை தாக்குறதுக்காக தான் வர்றாரு அப்படின்னு தப்பா நினைச்சிடறாரு. அந்த இருட்டுல அந்த பதட்டத்துல யோசிக்காம அவரை பார்த்து துப்பாக்கியுடைய ட்ரிகரை அழுத்திடுறாரு. இப்ப அந்த குண்டு அகமது மேல பாஞ்சு அடுத்த செகண்ட் அவர் அங்கேயே நில குழஞ்சு கீழே விழுகிறாரு. அது வரைக்கும் சத்தமா இருந்த அந்த இடம் இப்ப மரண அமைதி ஆகுது. இத பார்த்த மன்மதோ தான் அவசரப்பட்டு ஒரு உயிரை எடுத்துட்டோமே அப்படின்னு நினைச்சு அப்படியே கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு. இத பார்த்த மத்த எல்லாருமே ஒரு செகண்ட் உறைஞ்சு போய் நிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த டைம்ல மன்மத்துக்கு வெறும் 18 வயசு தான். அந்த 10 நபர்கள்ல அந்த குரூப்லயே ரொம்பவே சின்ன பையன். அவர்கிட்ட வேகம் இருந்துச்சே தவிர ஒரு இக்கட்டான நேரத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விவேகம் இல்லாம போயிருச்சு. பட் இப்ப டைம் போயிட்டே இருக்கு. எப்ப வேணாலுமே போலீஸ் இங்க வரலாம், இல்ல பேசஞ்சர்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இவங்களை தடுக்கிறதுக்கு கூட முயற்சி பண்ணலாம். சோ நிலைமை இப்ப நம்மளுடைய கையை மீறி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட ராம் பிரசாத் அழுதுட்டு இருந்த மன்மத்தை சமாதானம் பண்ணிட்டு மறுபடியுமே பணப்பெட்டி
பெட்டி கிட்ட கூட்டிட்டு போறாரு. அங்க அஷ்பக் இன்னுமுமே அந்த பெட்டியை உடைக்க போராடிட்டு இருக்கிறத பார்த்து ராம் பிரசாத் அவருடைய முழு சக்தியுமே திரட்டி அந்த சுத்தியில வச்சு பூட்டு மேல ஒரே அடி. எஸ், அந்த பூட்டு அப்படியே செதறி விழுகுது. பெட்டியை திறந்து பார்த்தா உள்ள கிட்டத்தட்ட 8000 ரூபாய் பணம். என்ன ப்ரோ சொல்றீங்க, 8000 ரூபாய் தானா? இந்த பணத்துக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதே கேள்வியோட வீடியோவுடைய லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நீங்க வாயை பிளக்கிற அளவுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். ஸோ இப்போ அந்த பணம் எல்லாத்தையுமே ஒரு ஷீட்ல வச்சு சுத்தி சின்ன சின்ன பண்டல்களா ரெடி பண்றாங்க. அப்பாடா, மிஷன் ஓவர், இனி ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கும்போது தான் அங்க இன்னொரு புது ட்விஸ்ட் வருது. இப்படி பணத்தை எல்லாமே பண்டல் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் அங்க ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. ஆமா எஸ்டிஐ, சரியா அந்த நேரத்துல ஆப்போசிட் சைட் ட்ராக்ல பஞ்சாப் மெயில் அப்படிங்கிற ட்ரெயின் வர ஆரம்பிக்குது. அது வர்றது என்னமோ வேற ட்ராக்ல தான். பட் இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் நடு ராத்திரியில ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல நிக்குது அப்படின்னா அந்த வழியா போற பஞ்சாப் மெயிலுடைய லோகோ பைலட்டுக்கோ இல்ல அதுல இருக்கிறவங்களுக்கோ சந்தேகம் வரும் இல்லையா? யாராவது எட்டி பார்த்துட்டு உடனே அத்தாரிட்டிஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டா இவங்களுடைய பிளான் மொத்தமுமே சொதப்பிடும். ஸோ இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட ராம் பிரசாத் டக்குன்னு அலர்ட் ஆகுறாரு. சீக்கிரமா தங்களுடைய துப்பாக்கி எல்லாத்தையுமே மறைங்க அப்படின்னு அவருடைய கூட்டாளிகளுக்கு ஆர்டர் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்ல, அவருடைய துப்பாக்கியை மேல தூக்கி பிடிச்சுக்கிட்டு பேசஞ்சர்ஸ் கிட்ட யாரும் சத்தம் போடாதீங்க, அமைதியா உங்களுடைய சீட்ல போய் உட்காருங்க அப்படின்னு ரொம்பவே தெளிவா சொல்றாரு. மக்களும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தராங்க. பஞ்சாப் மெயிலுடைய ஹெட்லைட் வெளிச்சம் இவங்களுடைய ட்ரெயின் மேல பட ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷம் எல்லாருமே மூச்சு அடக்கி நிக்கிறாங்க. மெதுவா அந்த பஞ்சாப் மெயில் இவங்களை கடந்து போக ஆரம்பிக்குது. அப்பாடா, தப்பிச்சோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த 10 பேருமே அந்த பண பண்டல்களோட ட்ரெயின்ல இருந்து இறங்கி இருட்டுக்குள்ள மறைஞ்சு தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. எஸ்டிஐ, கெஸ் வாட், நான் இப்ப சொன்ன இந்த மொத்த இன்சிடென்ட்டுமே வெறும் 30 நிமிஷத்துக்குள்ள நடந்து முடிஞ்சிருக்கு. அவங்க கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது நியூஸ் பேப்பர் விற்கிறவங்க கத்திட்டே ஓடிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அவங்க விற்கிற அந்த பேப்பருடைய ஹெட்லைன்ஸ் என்ன இருந்துச்சு தெரியுமா? நேத்து ராத்திரி இவங்க செஞ்ச அந்த ட்ரெயின் ராபரி தான் அன்னைக்கு நாட்டுடைய மிகப்பெரிய நியூஸா இருந்துச்சு. இதை பார்த்ததுமே அவங்க ஒருத்தர் அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டு சத்தம் இல்லாம அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. சில மணி நேரத்திலேயே இந்த நியூஸ் காட்டு தீ மாதிரி நாடு முழுக்கவே பரவ ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. பட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த புரட்சியாளர்கள் பொதுமக்களுடைய பணத்தையோ இல்ல நகையோ ₹1 கூட தொடல. வெறும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய வரி பணத்தை மட்டும்தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் மக்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஆனா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கோ இது ஒரு மிகப்பெரிய அவமானம். இவங்களை இப்பவே பிடிக்கல அப்படின்னா நம்மளுடைய அதிகாரம் செல்லாம போயிரும் அப்படின்னு பயந்த பிரிட்டிஷ் இந்த கேஸ ரயில்வே போலீஸ் கிட்ட இருந்து CIDக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க. HRA டீமை பொறுத்த வரைக்குமே அவங்க எந்த ஒரு எவிடன்ஸையுமே விட்டுட்டு வரல அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா அந்த பதட்டத்துல அவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க. பணத்தை பண்டல் பண்ணும்போது அவங்க யூஸ் பண்ண ஒரு துணிப்பையோ இல்ல அந்த ஷீட்டையோ அங்கேயே விட்டுட்டு வந்திருந்தாங்க. அந்த ஷீட்ல இருந்த ஒரு சின்ன சீல் அல்லது அந்த மார்க்கை வச்சு இது ஷாஜகான்பூரை சேர்ந்த புரட்சியாளர்களுடைய வேலை தான் அப்படின்னு CID கண்டுபிடிச்சிடறாங்க. அவ்வளவுதான், ஷாஜகான்பூர் ஏரியா முழுக்கவே போலீஸ் சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இவங்களை பத்தி தகவல் கொடுக்கிறவங்களுக்கு ₹5000 ரிவார்டு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தேதியில ஒரு மிகப்பெரிய தொகையை அறிவிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க திருடுனதே ₹8000 தான். பட் இவங்களை பத்தி தகவல் சொல்றவங்களுக்கு ₹5000 அப்படின்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுச்சு. பிகாஸ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வெறி பிடிச்ச மாதிரி அலைய ஆரம்பிச்சாங்க. ரயில்வே ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு இடத்தையுமே விடாம வாண்டட் போஸ்டர்ஸை ஓட்டுறாங்க. கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திக்கிட்டு ஒவ்வொருத்தரா தேடி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோடைய விளைவா அடுத்த சில மாசங்கள்ல HRA மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரா அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேல ஜெயில தள்ளப்படுறாங்க. அந்த ட்ரெயின் கொள்ளையில சம்பந்தப்பட்ட 10 பேர்ல சந்திரசேகர் ஆசாத்தை தவிர மீதி 9 பேரும் போலீஸுடைய கஸ்டடிக்குள்ள வராங்க. ஆசாத் மட்டும் ஒரு நிழல் மாதிரி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாரு. பட் போலீஸ் கிட்ட மாட்டணுங்களுக்கு நரகம் தான். விசாரணை அப்படிங்கிற பேர்ல சித்திரவதை பண்றாங்க. சில பேரை மிரட்டுறாங்க, சில பேருக்கு பணத்தை காட்டி ஆசை வார்த்தை சொல்றாங்க. பட் யாருமே வாய் திறக்கல. ஆனா ஒரு கட்டத்துல அந்த பிரஷரை தாங்க முடியாம பன்வாரிலால் அப்படிங்கிற நபர் மட்டும் நான் அப்ரூவரா மாறி
மாறிடுறேன் அப்படின்னு சொல்லி மாறிடுறாரு. நான் தப்பிச்சா போதும் அப்படின்னு நினைச்சு மொத்த மிஷனுடைய டீடைல்ஸையும் சிஐடி கிட்ட கொட்டிடுறாரு. இதை வச்சு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த ராபரி கேஸ ஒரு மர்டர் கேஸா மாத்துறாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இந்த கேஸுடைய ட்ரையல் நடக்குது. 1927 தீர்ப்பும் வருது. அந்த தீர்ப்பு ஒரு இடி மாதிரி இருந்துச்சு. அரெஸ்ட் பண்ணப்பட்ட 15 பேரை விடுதலை செஞ்சாலுமே மீதி இருந்தவங்கள்ல ராம் பிரசாத் பிஸ்மில், அஸ்பகுல்லா கான், ராஜேந்திரநாத் லஹரி மற்றும் ரோஷன் சிங் இந்த 4 பேருக்குமே தூக்கு தண்டனை அப்படின்னு அதிரடியா தீர்ப்பு வருது. இதை கேட்டதும் மொத்த இந்தியாவே கொதிச்சு போகுது. இந்த தீர்ப்பை எதிர்த்து மக்கள் கோர்ட்ல அப்பீல் பண்றாங்க. இந்தியா முழுவதுமே போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. பட் பிரிட்டிஷ் கவர்மெண்டோ எதையுமே காதுல வாங்கல. அந்த அப்பீலை ரிஜெக்ட் பண்ணிட்டு டிசம்பர் 19, 1927 தூக்கு தண்டனையை நிறைவேற்ற போறதா அறிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போராடுறத தடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த 4 பேரையுமே 4 வேற வேற லொகேஷன்ல போய் தூக்குல போடுறதுக்கு ஷெட்யூல் பண்றாங்க. ஆனா ராஜேந்திரநாத் லஹரி ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்றதா ஒரு நியூஸ் வரவுமே பயந்து போன பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டிசம்பர் 19 அன்னைக்கு தூக்குல போடுறதுக்கு பதிலா அவசரமா டிசம்பர் 17 அன்னைக்கு கோண்டா ஜெயில அவரை தூக்குல போடுறாங்க. அதை தொடர்ந்து 2 நாட்கள் கழிச்சு, அதாவது டிசம்பர் 19 அன்னைக்கு ரோஷன் சிங்க நைனி ஜெயிலையும் அஸ்பகுல்லா கான ஷைதாபாத் ஜெயிலையும் நம்ம ஹெச்ஆர்ஏ உடைய தலைவரான ராம் பிரசாத் பிஸ்மில்ல கோரக்பூர் ஜெயிலையும் தூக்குல போடுறாங்க. பட் சாகிறதுக்கு முன்னாடி ராம் பிரசாத் பிஸ்மில் ஜெயிலையே அவருடைய சுயசரிதைய ஆட்டோபயோகிராஃபியை எழுதி முடிக்கிறாரு. 1929 அந்த புக் பப்ளிஷ் ஆனதும் அதை படிச்சுட்டு இன்னுமே நிறைய புரட்சியாளர்கள் உருவாயிருவாங்க அப்படின்னு பயந்து போன பிரிட்டிஷ் அந்த புக்கை இம்மீடியட்டா பேன் பண்ணாங்க. ஆனா அவங்களால அந்த புக்கை தான் பேன் பண்ண முடிஞ்சதே தவிர அவங்க பத்த வச்ச சுதந்திர தீய யாராலையுமே அணைக்க முடியல. இவங்களுடைய இறப்புக்கு அப்புறமா தப்பிச்சு போன சந்திரசேகர் ஆசாத் ஹெச்ஆர்ஏவை தலைமை தாங்கி HSRA ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிகன் அசோசியேஷனா இன்னுமே ரொம்பவே பெருசா அதை மாத்துறாரு. அதுக்கப்புறம் பகத்சிங் மாதிரியான மா வீரர்களோட உதவியோட இந்த புரட்சி போராட்டம் இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக வேற லெவலுக்கு போக ஆரம்பிக்குது. மொத்த இந்தியாவில் இருக்கிற எல்லா இளைஞர்களும் ஒரு புரட்சியை ஆரம்பிச்சதே இந்த சம்பவத்துல இருந்து தான். இந்த கதையை வெறும் ஒரு ராபரி கேஸா மட்டும் பார்க்காதீங்க ஸ்ரீ. இதுக்கும் மேல இதுல ஒரு விஷயம் இருக்கு. அன்னைக்கு அந்த 10 பேருமே நினைச்சிருந்தாங்க அப்படின்னா மத்தவங்கள மாதிரி அவங்களுமே அமைதியா அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம். ஆனா நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளுடைய அடுத்த தலைமுறை அடிமையா இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க எடுத்த அந்த ஒரு முடிவு தான் இன்னைக்கு நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த சுதந்திரம் எல்லாமே. சுதந்திரம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச வெறும் உரிமை மட்டும் இல்ல ஸ்ரீ, அது நம்மளுடைய ஒரு பொறுப்பு. அன்னைக்கு அவங்க துப்பாக்கி ஏந்தி போராடினாங்க. ஆனா இன்னைக்கோ நம்மளுடைய நாட்டை முன்னேறதுக்கு போராட வேண்டிய அவசியமே இல்ல. ஒவ்வொருத்தருமே நல்ல ஒரு குடிமகனா இருந்தாலே போதும். ஆக்சுவலா அவங்க அந்த பணப்பெட்டியை உடைச்சது பிரிட்டிஷ்காரனுடைய கர்வத்தை உடைக்கிறதுக்காக மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய பயத்தை உடைக்கிறதுக்காகவும் தான். அந்த தீ உங்களுக்குள்ளேயுமே இருக்கட்டும். அன்னைக்கு அவங்க செஞ்ச தியாகத்தை மதிக்கிற ஒரே ஒரு வழி இந்த சுதந்திரத்தை தப்பான விஷயங்களுக்கு பயன்படுத்தாம நேர்மையா வாழ்றது தான். ஆக்சுவலா இந்த ககோரி ட்ரெயின் சம்பவம் இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்துல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை அப்படின்னு சொல்லலாம் ஸ்ரீ. இவங்கள மாதிரி எத்தனையோ பேர் தங்களுடைய உயிரை தியாகம் பண்ணி வாங்கி கொடுத்ததுதான் இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த சுதந்திரம். பட் இதை நம்ம எத்தனை பேர் சரியா பயன்படுத்துறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்ப ரொம்பவே முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். அதுதான் இந்த கேஸுடைய கூஸ் பம்ப்ஸ் தரக்கூடிய ஷாக்கிங் டீடைல்ஸ். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோவை இப்போ வரைக்குமே லைக் போடாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பவே லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இல்ல புதுசா நம்மளுடைய சேனலுக்கு வந்து வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க இதே மாதிரி பல கேசஸ் ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி மாதிரி பார்க்கறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப டிட் யூ நோ அந்த சாப்டருடைய ஷாக்கிங் டீடைல்ஸை பார்க்கலாம். ஷாக்கிங் டீடைல் 1, தி ஜெர்மன் கனெக்ஷன். ட்ரெயினை கொள்ளையடிக்கிறதுக்கு போகும் பொழுது 4 பேர் துப்பாக்கி வச்சுட்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த துப்பாக்கிகள் இந்தியாவோடது கிடையாது ஸ்ரீ. அது எல்லாமே ஜெர்மனியில தயாரிக்கப்பட்ட ரொம்பவே அட்வான்ஸ்டான C96 ரக துப்பாக்கிகள். அந்த காலத்துல இது ரொம்பவே காஸ்ட்லியான மற்றும் பவர்ஃபுல்லான செமி ஆட்டோமேட்டிக் கன். இதை இவங்க எப்படி வாங்கினாங்க அப்படிங்கிறது இன்னைக்குமே ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி. ஷாக்கிங் டீடைல் 2, ஆக்சுவலா இவங்க இந்த மிஷனை பிளான் பண்ணது ஆகஸ்ட் 8ஆம் தேதி தான். பட் அன்றைய நாள் ட்ரெயினுடைய டைமிங்ல சின்ன சொதப்பல் நடந்திருக்கு. ஸோ மிஷனை அடுத்த நாள், அதாவது ஒரு நாள் தள்ளி ஆகஸ்ட் 9ஆம் தேதி கன கச்சிதமா முடிச்சிருக்காங்க.
ஷாக்கிங் டீடைல் 3. ஹிந்து அண்ட் முஸ்லிமுடைய ஒற்றுமை. ராம் பிரசாத் பிஸ்மில் இவர் இந்து மற்றும் அஸ்பகுல்லா கான் இவர் முஸ்லீம். இவங்க 2 பேரோட நட்பு பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருந்திருக்கு. ஆக்சுவலா இவங்களை பிரிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா சாகுற வரைக்குமே ஒரே உயிர் 2 உடல் அப்படின்னு தான் இவங்க வாழ்ந்திருக்காங்க. ஆக்சுவலா ஒரு டைம் அஸ்பகுல்லா கானுக்கு உடம்பு சரியில்லாதப்ப ரொம்பவே காய்ச்சல்ல அவரு ராம் ராம் அப்படின்னு சொல்லி பிதற்றி இருக்காரு. அவருடைய குடும்பம் அதிர்ச்சியானப்ப அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு அவரு கடவுளுடைய பெயரான ராமரை சொல்லல, தன்னுடைய உயிர் நண்பனான ராம் பிரசாத் பிஸ்மில்ல கூப்பிட்டிருக்காரு அப்படின்னு. ஷாக்கிங் டீடைல் 4. இதுதான் இந்த கேஸ்லயே ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம். வழக்கமா ஒரு இடத்துல கொள்ளை நடந்துச்சு அப்படின்னா அந்த திருடர்களை மக்கள் வெறுப்பாங்க. ஆனா இந்த ககோரி ரயில் நிலையத்துல பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த வீரர்களை தூக்குல போட்டாலுமே இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா அதே ஸ்டேஷன்ல இவங்களுக்கு அப்படின்னு ஒரு மாபெரும் நினைவு சின்னமே எழுப்பப்பட்டிருக்கு. ஒரு ராபரி நடந்த இடத்துல அந்த டீமுக்கு நினைவு சின்னம் இருக்கிறது இங்க மட்டும்தான். ஷாக்கிங் டீடைல் 5. தி லோன் சர்வைவர். அந்த மிஷன்ல கலந்துகிட்ட 10 பேர்ல ஒருத்தர் மட்டும் போலீஸ் கிட்ட சிக்கல அப்படின்னு சொல்லியிருந்த இல்லையா, அவருடைய பேரு சந்திரசேகர் ஆசாத். அவரு கடைசி வரைக்குமே போலீஸுடைய கையில சிக்கவே இல்லை. என்ன உயிரோட போலீஸால பிடிக்க முடியாது அப்படின்னு அவரு சொன்ன மாதிரியே 1931 ஒரு பார்க்ல போலீஸ் அவரை சுத்தி வளைச்சப்ப கடைசியா அவருடைய கையில் இருக்கிற துப்பாக்கியில ஒரே ஒரு குண்டு இருக்கும்போது தன்னை தானே சுட்டுக்கிட்டு வீர மரணம் அடைஞ்சிருக்காரு. ஷாக்கிங் டீடைல் 6. ஆக்சுவலாக இந்த சம்பவத்தை நம்ம இவ்வளோ நாளாக நம்மளுடைய வரலாற்று புத்தகங்களில் கக்கோரி ட்ரெயின் ராபரி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் 2021 உத்தரப்பிரதேச அரசாங்கம் இதோடைய பேரை கக்கோரி ட்ரெயின் ஆக்ஷன் அப்படின்னு மாற்றினாங்க. ஏன்னா நம்மளுடைய வீரர்கள் செஞ்சது கொள்ளை கிடையாது, அது ஒரு சுதந்திர போராட்டம் அப்படிங்கிறத கௌரவிக்கிறதுக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுச்சு. ஷாக்கிங் டீடைல் 7. இந்த ஒரு டீட்டெயில் தான் என்ன ரொம்பவே அதிர்ச்சி ஆகுச்சு. கேட்குற உங்களையும் வாய் மேல விரல் வைக்கிற மாதிரி பண்ண. உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன், இந்த 10 புரட்சியாளர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அந்த ட்ரெயின்ல இருந்து கொள்ளையடிச்சது வெறும் 8000 ரூபாய் அப்படின்னு. கேட்குற உங்களுக்குமே 8000 ரூபா தானா அப்படின்னு இருந்திருக்கும். அந்த காலத்துல 8000 ரூபாய் அப்படிங்கிறது இப்ப 1 கோடி ரூபாய்க்கு சமம். சரி, ஓகே. இப்படி இருக்கும் பொழுது அந்த கொள்ளையடிச்ச 10 நபர்களையுமே பிடிக்கிறதுக்காக வெறி கொண்டு அலைஞ்சிட்டு இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த கேஸுக்காக அந்த டைம்ல எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய். நினைச்சு பார்த்துக்கோங்க STI, 8000 ரூபாய் 1 கோடி அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் இன்றைய மதிப்புல எவ்வளவு அப்படின்னு கணக்கு போட்டு பாருங்க. இன்றைய மதிப்புல கிட்டத்தட்ட 120 கோடியிலிருந்து 150 கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க STI, இப்ப ஒரு இடத்துல 1 கோடி ரூபாய் காணாம போயிருச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக 150 கோடி ரூபாய் செலவு பண்ணா எப்படி இருக்கும்? பட் அப்ப இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த 10 பேரை பிடிக்கிறதுக்காக 150 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. இதை நினைச்சு பார்க்கும் பொழுது அந்த 10 பேர் அந்த டைம்ல பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய கௌரவத்தை எந்த அளவு குலைச்சிருக்காங்க அப்படிங்கிறது இதுல இருந்தே உங்களுக்கு புரியும். 1 கோடி ரூபாய் திருடு போனதுக்காக ஒரு அரசாங்கம் 150 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு குரூப்பை தேடுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் ரொம்பவே பெருசு. ஈகோ அண்ட் பவர், அதாவது பிரிட்டிஷுடைய கஜானாவையே தொட்டு பாக்குறியா அப்படிங்கிற அந்த ஒரு ஈகோ தான் அவங்கள இவ்வளவு செலவு பண்ண வச்சது. அது மட்டும் இல்ல, இவங்களை இப்படியே விட்டோம் அப்படின்னா அடுத்து பெரிய புரட்சி வெடிக்கும் அப்படின்னு பயந்துருக்காங்க. ஆல்சோ எங்களை எதிர்த்தீங்க அப்படின்னா நாங்க எவ்வளவு கோடி வேணும்னாலுமே செலவு பண்ணி உங்களை அழிப்போம் அப்படின்னு ஒரு மிரட்டலை மற்ற புரட்சியாளர்களுக்கு கொடுக்க நினைச்சாங்க. சுருக்கமா சொன்னா பிரிட்டிஷுடைய நோக்கம் அந்த 8000 ரூபாயை மீட்கிறது கிடையாது, தங்களுடைய கௌரவத்தையும் அதிகாரத்தையும் காப்பாத்திக்கிறதுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் இன்றைய மதிப்புல 150 கோடி ரூபாய்க்கு மேல வாரி இறைச்சிருக்காங்க. இந்த இன்சிடென்ட்டை இப்பதான் நீங்க கேள்விப்படுறீங்க அப்படின்னாலும் இது கேட்கறதுக்கு எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, ஜெய் ஹிந்த்.